வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். இந்த பாஞ்சாலி சபதத்தை பாரதியார் எழுதினதை பற்றி சொல்லும் பொழுது நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அர்ஜுனனுடைய சபதத்தை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். அர்ஜுனனுடைய சபதம் ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அர்ஜுனன் என்ன சொன்னான்னா, முதல்ல என்ன சொன்னான்னு சொல்லி பார்ப்போம். அவன் சொன்னான்னா, இந்த பாதக கர்ணனை போரில் மடிப்பேன். ஏன்னா கர்ணன் தான் இவங்களை பாண்டவர்களெல்லாம் பார்த்து மார்பிலை துணியை தாங்கும் வழக்கம் கீழடியார்க்கில்லை அப்படின்னு சொன்னோன்னே இவங்க தங்களுடைய மேலே போட்டிருந்த இதை கழட்டி எறிஞ்சிருவாங்க. அடுத்து ரொம்ப மனசு புண்பட்டுறபடி, சீரிய மகளுமல்லள் ஐவரை கலந்த தேவி வாராய் தையலர் சேலையும் களைவாய் அப்படின்னு சொன்னது கர்ணன் தான் மகாபாரதத்தில். அதுக்கப்புறம் தான் துச்சாதன் போய் துகில் ஆரம்பித்தார். அதை மனசில் வச்சு தான் அர்ஜுனன் சொல்கிறான், இந்த பாதக கர்ணனை போரில் மடிப்பேன். முதல்ல செய்ய வேண்டியது கர்ணனை கொல்றது. அடுத்தது, தீர்த்தன் பெரும்புகழ் விஷ்ணு எங்கள் சீரிய நண்பன் கண்ணன் கடலானை கார்த்தடங் கண்ணியன் தேவி அவள் கண்ணிலும் காண்டிவ வில்லினும் ஆணை போர்த்தொழில் விந்தைகள் காண்பாய் ஹே பூதலமே அந்த போதினில் என்றான். இது அர்ஜுனுடைய சபதம். ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல சரி, கர்ணனை போரில் மடிப்பேன்னு சொன்னார். அடுத்து என்ன சொன்னார்? தீர்த்தன் பெரும்புகழ் விஷ்ணு எங்கள் சீரிய நண்பன் கண்ணன் கடலானை கார்த்தடங் கண்ணியன் தேவி அவள் கண்ணிலும் காண்டிவ வில்லினும் ஆணை போர்த்தொழில் விந்தைகள் காண்பாய் ஹே பூதலமே அந்த போதினில் என்றான். இப்போ இதுக்கு வழக்கமாக எல்லோரும் என்ன விளக்கம் சொன்னாங்க? தெய்வத்தை நோக்கி அவர் வழிபட்டார், விஷ்ணு. அடுத்து பராசக்தி, இந்த ரெண்டு பேரையும் பற்றி. ஆனால் இதுக்கு சரியான விளக்கம் சொன்னது ஜீவானந்தம் அவர்கள் தான். அவர் என்ன சொன்னார்? அவன் என்ன சொன்னான்னு கவனிங்க. தீர்த்தன் பெரும்புகழ் விஷ்ணு எங்கள் சீரிய நண்பன் கண்ணன் கடலானை கார்த்தடங் கண்ணியன் தேவி அவள் கண்ணிலும் காண்டிவ வில்லினும் ஆணை என் தோழமை என் குடும்பம் என் திறமை, இந்த மூணையும் வச்சு நான் இந்த போரில் ஈடுபட போகிறேன். அதுதான் சரியான பொருள் அப்படின்னு சொல்லி ஜீவானந்தம் சொன்னார். தீர்த்தன் பெரும்புகழ் விஷ்ணு எங்கள் சீரிய நண்பன் கண்ணன் கடலானை கார்த்தடங் கண்ணி என் தேவி அவள் கண்ணிலும், ஏன்னா அந்த கண்ணில் கோபம் பொங்கிக்கிட்டே இருக்கு தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் காரணமாக, அவள் கண்ணிலும் காண்டிவ வில்லினும் என்னுடைய போர்த்தொழில். அடுத்து ஒரு வரி சொன்னான், அது ரொம்ப முக்கியம். என்ன சொன்னா? போர்த்தொழில் விந்தைகள் காண்பாய் ஹே பூதலமே அந்த போதினில் என்றான். இவன் என்ன சொல்லணும்? போர்த்தொழில் காண்பாய்னு தானே சொல்லணும். என் சண்டையை பாரு, என் திறமையை பாருன்னு. ஏன் போர்த்தொழில் விந்தைகள் காண்பாய்ன்னு சொன்னான்? ஏன்னா அர்ஜுனன் போர்த்தொழிலுக்கு பல பேர் இலக்கியம் எழுதியிருக்காங்க. அப்படியெல்லாம் சண்டை போட்டு அர்ஜுனன் போர்த்தொழிலுக்கு இலக்கணம் வகுத்தவன், சவ்யசாசி, 2 கைகளாலும் அம்பெய்தும் திறமை பெற்றவன். அதனால தான் போர்த்தொழில் விந்தைகள் காண்பாய், யூ வில் see the magic of warfare அப்படின்னு சொன்னான். அதனால தான் சொன்னேன், பாரதியுடைய எந்த ஒரு சொல்லுமே நீக்க முடியாத சொல் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் என்று கூறி, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி முடித்துக்கொள்வோம். இனியும் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.